வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதசார்பின்மை கொள்கையை திமுக அரசு எந்த நிலையிலும் பாதுகாக்கும். சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பின்மை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும். சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும். வரலாற்று பக்கங்களில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக திமுக போற்றப்படுகிறது. சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் முனைப்புடன் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமூகத்தின் காவலனா போற்றப்படுது. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காட்டிய வழியில் சிறுபான்மையின சகோதர சகோதரிகளின் அரணா பணியாற்றி வரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 31 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. பிரியங்கா காந்தி, செல்வ கணபதி, வில்சன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. AI தொழில்நுட்பம் மூலம் அம்பேத்கர் குறித்த தனது பேச்சை காங்கிரஸ் கட்சி திரித்துவிட்டதாக அமித்ஷா விமர்சனம். தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியும் என்றும் விளக்கம். பாஜக ஒருபோதும் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதித்ததில்லை. அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் என்றும் அமித்ஷா திட்டவட்டம். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சி. தொடக்கம் முதலே SC/ST பிரிவினருக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் என்றும் அமித்ஷா சாடல். அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும். தலித் மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களையும் அமித்ஷா அவமதித்து விட்டதாகவும் கார்கே பகிரங்க குற்றச்சாட்டு. டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த பாவங்களின் எண்ணிக்கை ஏராளம் என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேர்தலில் 2 முறை தோற்கடித்ததுடன் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்க மறுத்த கட்சி காங்கிரஸ் எனவும் சாடல். மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாபா சாஹேப் அம்பேத்கர் மற்றும் அவரது சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் என்றும் கடும் விமர்சனம். எதிர்க்கட்சிகளின் அம்பேத்கர் பெயரை அரசியலுக்காக பயன்படுத்துவதாக அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக எதுவும் பேசவில்லை எனவும் பேட்டி. இதை தவிர புதுசா என்ன இருக்குன்னு பாருங்க. எக்கனாமிக் growth கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று 40 திமுக MP பேசியிருக்காங்களா? இல்லை. என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷாஜி என்ன சொன்னாங்க? அம்பேத்கர் ஐயா, நான் சென்னையில் சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள், அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான். பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான முரண்பாடு என்பது கருத்தியல் ரீதியிலானது. அம்பேத்கரை அமித்ஷா அவமதிக்கும் வகையில் பேசியுள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். சங் பரிவார அமைப்பினரின் ஆழ்நெஞ்சில் என்ன உள்ளது என்பதை அமித்ஷா அம்பலப்படுத்திவிட்டார். சனாதனத்தில் ஊறிய நெஞ்சு சமத்துவத்துக்கு எதிரான நஞ்சு எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் சாடல். மயிலாடுதுறை நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம்.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். நாளை வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரும் எனவும் கணிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் என அறிவிப்பு. கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடும் கண்டனம். மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கான செலவினை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் வசூலிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. நடுக்கல்லூர், கோடகநல்லூரை தொடர்ந்து கொண்டா நகரம் பகுதியிலும் குவியலாக மருத்துவ கழிவுகள். கேரளாவின் குப்பை தொட்டியாக மாறுகிறதா நெல்லை? தொடர்ந்து மௌனம் காக்கும் மாவட்ட நிர்வாகம். நாளே கிடையாது, அந்த அளவில் அவங்க கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன கழிவுன்னு சொன்னா அதனால ஆடு மாட்டு குத்தினாலும் கூட அந்த ஆடு மாடு செத்துடக்கூடிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இது தமிழக கேரள எல்லையில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் இரவில் தீவிர சோதனை. கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டை சேர்ந்த 26 குரூப் 1 காவல் அதிகாரிகளுக்கு IPS அந்தஸ்து. உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் பங்கேற்ற டெல்லியில் UPSC கூட்டத்தில் முடிவு. மதுரையில் GST துணை ஆணையர் மற்றும் 2 மேலாளர்கள் கைது. GST வரியை குறைப்பதற்கு 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது கையும் களவுமாக கைது செய்து CBI அதிகாரிகள் நடவடிக்கை. மதுரை அலுவலக GST துணை ஆணையரின் கும்பகோணம் திருவிடைமருதூர் வீட்டில் CBI அதிகாரிகள் சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். பத்திரிகையாளர்கள் குடும்ப உதவி நிதியை அதிகரித்து அரசாணை வெளியீடு. அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. திரையரங்கு நெரிசலில் ரசிகர் இறந்து போனால் அதற்கு எந்த வழியிலும் நடிகர் பொறுப்பேற்க முடியாது. அல்லு அர்ஜுன் கைது குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இது அவசியமற்றது. அதனால அல்லு அர்ஜுனுக்கு வந்து இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடியும் கூடி இருக்குது அப்படின்னு. குற்றால மெயினருவியில் 7 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. இரவில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். திருச்சி அருகே காட்டாற்றின் ஓடும் தண்ணீரில் இறங்கி ஆபத்தான முறையில் நடந்து செல்லும் மாணவர்கள். தரைப்பாலம் அமைத்து தரக்கோரி தமிழ்நாடு அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை. ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கு. நாங்கள் இந்த சைடு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட இந்த ஆற்றை தாண்டி தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வரணும். திரும்பி இந்த ஆற்றை தாண்டி தான் கொண்டு வந்து நாங்கள் ஸ்கூலில் விடணும். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போக கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். ஸோ வேலைக்கு போவோம், சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்க கூட்டிகிட்டு வர ஆப்பில் இருக்குது சார். எங்களுக்கு எந்த உதவியுமே கிடையாது, யாரும் எந்த உதவியும் செய்யலை. அந்த ஊரில் வந்து எதுவும் பார்க்குறதும் கிடையாது. நாங்கள் தீவில் இருக்கிறோம். ஆவடியில் விவசாய நிலங்களில் கழிவுநீரை திறந்துவிட்டு தனியார் நிறுவனம் அட்டூழியம்.
செய்வதறியாது தவித்து புலம்பி வரும் விவசாயிகள். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 9 நாகை மீனவர்கள் சென்னை வருகை. விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்கள் தனி வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. பஹ்ரைன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட மீனவர்கள் 28 பேர் திருவனந்தபுரம் வருகை. விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு. இவ்வளோத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்த நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் சபாநாயகர் எம்எல்ஏ எங்கள் சபாநாயகர்களுக்கும் எம்பி எங்கள் ராபர்ட் புட்டு அவர்களுக்கும் மினிஸ்டர் ராபினாஸ் அவர்களுக்கும் இது எங்களை இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்ததுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சார்பாகவும் 28 பேர் மீனவர்களுக்கு சார்பாகவும் இது பெரிய பெரிய நன்றி தெரிவித்துள்ளது. தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் 555 பேருக்கு 555 வரும சிகிச்சை அளித்த கின்னஸ் சாதனை. வருமம், நாடி, மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து அசத்தினர். Repeat the same for 3 times. Now, within கால் மாத்திரை pressure. Repeat the same for 3 times. Step 12 இலக்குமுறை. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம். 3 மாதத்துக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் போக்குவரத்து போலீசார் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 10 நாட்கள் வைகுண்ட துவாரத் தரிசனம். வரும் 24ஆம் தேதி முதல் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மும்பையில் பயணிகள் படகு மீது கடற்படை படகு மோதிய விபத்தில் 13 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. மும்பையில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 13 பேர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் நிதி அறிவிப்பு. இந்திய சீன எல்லையில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜய் தோவல், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு. இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவானாக ரவிச்சந்திரன் அஸ்வின் எப்போதும் நினைவு கூறப்படுவார். அஸ்வின் ஓய்வு தொடர்பாக விராட் கோலி நிகழ்ச்சி பதிவு. அஸ்வினின் வாழ்க்கை லட்சக்கணக்கான இளைஞர்களை கிரிக்கெட் விளையாட தூண்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். புதிய முயற்சியில் அஸ்வின் மகத்தான வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சி பதிவு. புரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் வாரியர்ஸை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் பாட்னா பைரட்ஸிடம் விழுந்தது தெலுங்கு டைட்டன்ஸ் அணி. கோவாவில் நடைபெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணம். திருமணத்தில் நடிகர் விஜய் பங்கேற்ற புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார்.